கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவையினார். ஆலவந்தான் ரீரிலீஸில் உண்மையிலே ஒரு சூப்பரான வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டிலையும் உலகம் முழுக்க எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் முத்து அந்த படமே ரீரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படத்தோட 3வது நாள் வசூல் அதுவும் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். காஞ்சூரிங் கண்ணப்பன் இந்த படம் நேற்று 3வது நாள் ஒரு சூப்பரான வசூல் எடுத்திருக்கு. ஸோ இது வரையும் கிட்டத்தட்ட 4 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் அனிமல் நேற்றுமே 50 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. 10வது நாள் 10 நாளில் இந்த படம் 700 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, 10 நாளில் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. இது இல்லாமல் இன்னும் சில படங்கள் முக்கியமாக வந்து பார்க்கிங், அப்புறம் அன்னபூரணி. பார்க்கிங் வந்து ஒரு சூப்பரான வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் எவ்வளோ டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்களோட வசூலையும் தொடர்ந்து பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரியஸு ஹாரர் த்ரில்லர் விக்ரம் கே குமார் அவர்களோட இயக்கத்தில் நாக சைத்தன்யா அவர்களோட நடிப்பில் ஒரு சூப்பரான அருமையான வெப் சீரியஸ் ஒன்று ரீசெண்டாக அமேசான் பிரைமில் வந்திருக்கு. அந்த படத்தோட பிஸ்னஸ் எவ்வளோ, இதுவரையும் அமேசான் பிரைமில் ஒரு வாரத்தில் அந்த படம் எவ்வளோ வியூ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, 2.0 தான். 2.0 படத்தில் வந்து புள்ளினங்கால் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும். அக்ஷய்குமார் அவர்கள் அந்த பறவைகள்லாம் அவர் வந்து கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார். ஸோ அந்த ஃப்ரேமை தான் நம்ம வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சிம்சன் ராஜ், அப்புறம் கோபி தி அல்டிமேட், அப்புறம் வினோத் மதன், ஸ்ரீஜெயம், ராஜா. இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமாக பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நான் உங்ககிட்ட கேட்குறது. சாம் பகதூர் அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 8 கோடியே 28 லட்சம் அந்த வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 10வது நாள் சூப்பரான வசூல் எடுத்திருக்கு. வேர்ல்டு வைடு 9 கோடியே 18 லட்சம். இந்தியா முழுக்க இந்த படம் 62 கோடியே 87 லட்சமும், வேர்ல்டு வைடு 71 கோடியே 21 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 9 கோடி கிட்ட இந்த படம் வந்து ஓவர்சீஸில் மட்டுமே வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. எக்ஸ்ட்ராடினரி மேன், ஸோ அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 59 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 9 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 63 லட்சமும், வேர்ல்டு வைடு 8 கோடியே 35 லட்சம். இந்த படம் 50 கோடி வசூல் எடுத்தால் தான் ஹிட்டு. இந்த படம் இப்போதைக்கு இந்த வீக்கெண்டில் வந்து ஒரு மோசமான ஒரு கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு. ஜோ இந்த படத்தோட டே 17 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 17 லட்சம். நேற்று வந்து ஒரு சூப்பரான வசூல் எடுத்திருக்கு ஜோ. வேர்ல்டு வைடு 19 லட்சம். இதுவரையும் தமிழ்நாட்டில் 2 கோடியே 79 லட்சமும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 19 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட்டான மூவியாக அமைஞ்சிருச்சு. அதை வரப்போகிற நாட்கள் நம்ம பார்ப்போம். அப்புறம் ரஜினி மலையாளம் அப்படிங்கிற ஒரு படம் டே 3 கேரளாவில் 20 லட்சமும், வேர்ல்டு வைடு 28 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 47 லட்சமும், வேர்ல்டு வைடு 67 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படமே இந்த வீக்கெண்டு ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு. அப்புறம் அன்னபூரணி அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 13 லட்சம், வேர்ல்டு வைடு 16 லட்சம். இதுவரையும் 4 கோடியே 87 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அவ்வளோதான், நாளைக்கு இந்த படம் வந்து கலெக்ஷன் ரொம்ப கம்மியாயிடும். பார்க்கிங் அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 30 லட்சம், வேர்ல்டு வைடு 36 லட்சம். தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 4 கோடியே 76 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 47 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. 4 கோடியே 10 லட்சம் தியேட்டர்கள் ரைட்ஸ். இதுவரையும் 3 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ இனிமேல் வரப்போகிற நாட்களில் இந்த படம் இன்னும் 1 கோடி கிட்ட இந்த படம் வந்து ஷேர் எடுக்குதா, ஹிட்டு படமாக அமைதா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அப்புறம் அனிமல் அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 64 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 63 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 68 லட்சம், கேரளாவில் 27 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 35 கோடியே 94 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 14 கோடியே 28 லட்சம். வேர்ல்டு வைடு இந்த படம் 57 கோடியே 44 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. நேற்று 10வது நாள், நேற்று ஞாயிற்றுக்கிழமை, இந்த சாட்டர்டே சண்டே ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட இந்த சாட்டர்டே சண்டேல மட்டுமே 120 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு.
அப்புறம் அனிமல் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 8 கோடி 25 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 63 கோடி 34 லட்சம், கர்நாடகாவில் 29 கோடி 89 லட்சம், கேரளாவில் 2 கோடி 72 லட்சம், சவுத் இந்தியாவில் மட்டுமே இந்த படம் 100 கோடியை கடந்திருக்கு. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 410 கோடியே 3 லட்சம். ஸோ ஓவர்சீஸில் பார்த்திங்க அப்படின்னா 203 கோடியே 35 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, 200 கோடியை வந்து கடந்திருக்கு. வேர்ல்டு வைடு 717 கோடியே 58 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க வெறும் 10 நாளில். ஸோ ஒவ்வொரு நாளையும் கனெக்ட் பண்ணால் இந்த படம் ஆவரேஜாக ஒவ்வொரு நாளுமே 70 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய விஷயம். ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் டாப் 3 கலெக்ஷன். டாப் 1 வந்து ஜவான், நம்பர் 2 பட்டான், தேர்டு வந்து அனிமல். ஸோ நேற்று வந்து கதார் 2 அந்த படத்தோட வசூலில் முறியடிச்சிருக்கு இந்த படம், அதாவது நேற்று கலெக்ஷனில். அப்புறம் இதுதான் வந்து ரன்பீர் கபூர் அவர்களோட லைஃப் டைம்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவியாக 10 நாளில் அமைஞ்சிருக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு. அதை நாளைக்கு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அப்புறம் ஹாய் நன்னா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம், நானி அவர்களோட படம், டே 4 தமிழ்நாட்டில் 24 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 8 கோடியே 78 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, கர்நாடகாவில் 1 கோடியே 65 லட்சம், கேரளாவில் 3 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 13 கோடியே 43 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 4. ஸோ நேற்று டே 4, டே 1, டே 2, டே 3 விட அதிக கலெக்ஷன், நல்ல வசூல் எடுத்திருக்கு. இதுவரையும் 84 லட்சம் இந்த படம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 23 கோடியே 6 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 17 லட்சம், கேரளாவில் 9 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 23 லட்சம், ஓவர்சீஸில் 11 கோடியே 76 லட்சம், வேர்ல்டு வைடு 40 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி, வெறும் 4 நாளில் 40 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வரப்போகிற நாட்களில் இந்த படம் வந்து எப்படி வந்து வசூலாகுது, அப்புறம் இந்த படத்தோட ஷேர் எவ்வளோ, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். அப்புறம் காஞ்சூரிங் கண்ணப்பன் இந்த படம் 2 நாளுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்தது. ஏன்னா வழக்கமாக சதீஷ் ஹீரோவாக நடித்த படம் முதல் நாள் 1 கோடி வசூலானதே பெரிய விஷயம். அது 2வது நாள் கண்டினியூ ஆனது இல்லாமல் 3வது நாள் இந்த 2 நாளை விட அதிக வசூல் எடுத்திருக்கு. ஸோ டே 3 தமிழ்நாட்டில் 1 கோடியே 59 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 76 லட்சம், தமிழ்நாட்டில் 3 கோடியே 95 லட்சமும் இதுவரையும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 40 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடி. இந்த படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸையும் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக இந்த படம் தான் ஓட போகுது. ஸோ ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது, பெரிய ப்ராஃபிட் எடுக்க போகுது. ஸோ சதீஷ்க்கு ஹீரோவாக ஒரு படம் வேறு லெவல் ஹிட்டாக அமைஞ்சிருக்கு. படம் பார்த்தவங்க எல்லாருமே பயங்கரமாக ரசித்து கொண்டாடி இருக்காங்க. முத்து ரீரிலீஸு இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 7 லட்சம், டோட்டலாக 7.5 லட்சம். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய வசூல் தான். ஸோ தமிழ்நாட்டில் 22 லட்சமும், டோட்டலாக 25 லட்சமும் இந்த 3 நாளில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ ஒரு நாள் 7 லட்சம், 3 நாளைக்கு 25 லட்சங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ரீரிலீஸ் படத்துக்கு. அதுவும் நம்ம நிறையா தடவை பார்த்து அழுத்து போன ஒரு படம் மறுபடியும் தேட்டரில் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுக்கிறது பெரிய விஷயம். ஆக்சுவலாக ஒரு நல்ல வசூல் இது. அதுவும் ஆக்குபன்சி அப்படிங்கிறது ஒரு 13 to 14% இருக்குது. அதாவது 10% இருந்தாலே பெரிய விஷயம் இந்த மாதிரி ரீரிலீஸ் படங்களுக்கு. அது 13 to 14% இருக்கும்போது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ ஆளவந்தானா இது கூட கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கு கம்மியான ஸ்க்ரீன்ஸு. ஆளவந்தான் ரீரிலீஸு டே 3 தமிழ்நாட்டில் 17 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று சூப்பரான வசூல் எடுத்திருக்குங்க ஆளவந்தான். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்சம், ஓவர்சீஸில் 8 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 27 லட்சம் இந்த படத்தோட வசூல். ஸோ தமிழ்நாட்டில் 47 லட்சம் டோட்டலாகவும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சமும், ஓவர்சீஸில் 21 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 74 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த 74 லட்சம் இந்த 3 நாளில் வசூலுங்கிறது மிகப்பெரிய விஷயம் ரீரிலீஸை பொறுத்த வரையும். ஸோ ஆளவந்தான் உண்மையிலே வேறு லெவல் சம்பவம் தான் பண்ணியிருக்கு. அப்புறம் தூத்தா அந்த வெப்சீரியஸை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதோட பிஸ்னஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை இந்த வெப்சீரியஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் மோஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதுவும் முடிஞ்சால் பிச்சு பார்க்காம ஒரே ஷாட்டில் முடிஞ்சால் இந்த 8 எபிசோடையும் உட்காந்து பார்த்துருங்க. ஏன்னா உங்களால் நீங்கள் 2 எபிசோடோ 3 எபிசோடோ பார்த்துட்டு அடுத்து வேறு ஏதாவது வேலை பார்க்க போயிடுவீங்களா? அப்போ உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு அந்த வெப்சீரியஸை பற்றி தான் திங்கிங் போயிட்டுருக்கோம். ஏன்னா எனக்கு அது நடந்தது. நான் ஒரு 3 நாள் தான் பிரித்து பார்த்தேன். ஸோ எனக்கு அது தோணிக்கிட்டே இருந்துச்சு, என்னடா வேறு வேலையே பார்க்க விடாமல் அப்படி இது பண்ணிச்சு. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரே ஷாட்டில் 8 எபிசோட்லையும் பார்த்துருங்க. ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அமேசான் ப்ரைமில் 1ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு.
இதோட கதை கரு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். தூத்தா அப்படின்னா அது ஒரு தெலுங்கு தான். விக்ரம் கே குமார் இந்த யாவரும் நலம் படம் எடுத்தார்ல, அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஸோ நாக சைத்தன்யா ஒரு பயங்கரமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அவருக்கு என்னெல்லாம் நடக்குது, அவர் எப்படி இந்த ஹாரர், அதாவது இந்த மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர்லேருந்து எப்படி அவர் தப்பிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸோட முழு கதை. பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஸோ இது நான் சொல்கிறது உங்ககிட்ட ஸ்பாய்லர் பண்ணல. ஸோ என்னென்னா இவருக்கு தூத்தானா தமிழில் அதான் தூது. இவருக்கு ஒரு டீ கடைக்கு போவார், ஒரு தாபா மாதிரி ஒரு இடத்துக்கு போவார். அங்கே ஒரு பேப்பர் ஏதோ அந்த பூச்சிலாம் ஒட்டுறதுக்காக எண்ணெயை போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்களே, அதில் படிப்பார். ஃப்யூச்சரில் நடக்க போகிறது அந்த பேப்பரில் இருக்கும். இந்த மாதிரி அவர் வாழ்க்கையில் தொடர்ந்து அந்த மாதிரி ஃப்யூச்சரில் நடக்க போகிறது அங்கங்கே சின்ன சின்ன பிட்டு பேப்பரில் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு இவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் மீதி ஸ்டோரி. உண்மையிலே சுவாரஸ்யமாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். இதோட பட்ஜெட் 40 கோடி. அமேசான் பிரைம் 65 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த வெப்சீரியஸ் டிசம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் 7 நாள் வரையும் தான் இப்போ நான் உங்ககிட்ட வியூ சொல்கிறேன். 19.5 மில்லியன் வியூ வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் ஹிட் வெப்சீரியஸாக அமைஞ்சிருக்கு. இனிமேல் வரப்போகிற நாட்களில் இந்த படம் ஒரு 40 மில்லியன் 50 மில்லியனை கடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெப்சீரிஸ் ஒரு வேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.